திக்கடியோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விளாக்ல பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி இருக்கிற 3 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பொடியாக நறுக்கி இருக்கிற 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வச்சிருக்கிற கறியும் இது கூட 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். மட்டன், சிக்கன், பீஃப் எதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் போட்டுருங்க. இப்போ திக்கடிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவை லைட்டாக வறுத்து உப்பு கொதிக்கிற தண்ணியை அளவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம், சோம்பு போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு அந்த விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். மாவு போட்டது ரொம்ப கட்டியாயிடும், அதனால வேணுங்கிற தண்ணியை இப்போவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் உருட்டி வச்சிருக்கிற மாவெல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 to 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சே மாவெல்லாம் வேகட்டும். நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடியில் தங்கி கட்டியாயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான திக்கடி ஆர் தக்கடி தயார். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.